ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம இந்த ஜோக் ஜென்ரேட்டரை நம்ம ரியாக்ட் ஜேஎஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன வந்து அச்சீவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு ஜோக்காக வந்து அது கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கோட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி ஜோக்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறது மூலயமா ஏபிஐலேருந்து எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து இங்கே இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு ரியாக்ட் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜோக் ஜென்ரேட்டர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கோட் பண்ணுறதுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன கோட் கம்ஃபர்டபுளோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட் இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு npm create white at latest அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்குது. ஸோ ஜோக் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணணும். ஸோ ரியாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் எஸ்டபிள்யூசியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஜோக் ஜென்ரேட்டர் டைரக்டரிக்குள்ளே போகணும். ஸோ சிடி ஜோக் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம என்பிஎம்ஐ இன்ஸ்டால் பண்ணணும் ப்ராஜெக்ட்க்கு. ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு npm run dev அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிட்டு இப்போ க்ரோம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து வைட் ப்ளஸ் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஃபைலாக. ஸோ ஜோக் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ள எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா மெயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இது உள்ள நம்ம என்ன காம்பனன்ட் தரோமோ ஸோ அந்த காம்பனன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த app.jsxல தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ கண்ட்ரோலே ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் delete பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த app.css இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதையும் சுத்தமாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம app.jsxல வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் app.jsxக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டான அந்த பாய்லர் பிளேட் கோட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டிவ்வுக்குள்ளே தான் வந்து என்ன காம்பனண்ட் வந்து காமிக்கணுமோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜோக் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோடை வந்து ஒன்று இந்த app.jsxக்குள்ளேயே எழுதலாம். ஸோ இல்லைனா அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தனியாக காம்பனண்ட்னே ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஸோ சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்குல்ல? ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸே. காம்போனன்ட் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜோக் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஜோக் generator.jsx அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜோக் ஜென்ரேட்டரில் நம்ம என்ன கோடு எழுத போகிறோமோ ஸோ அந்த கோடை வந்து app.jsxல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஜோக் ஜென்ரேட்டருக்கான அந்த டிஃபால்ட்டான அந்த பாய்லர் பிளேட் கோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த காம்பனண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்போ ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணாலும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த காம்பனண்ட் நேம் கொடுத்தா தான் நீங்கள் இந்த ஃபைல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஜோக் ஜென்ரேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கோடை வந்து.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செட் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து நம்ம நல்லே வச்சுக்கலாம். ஸோ எதுவுமே ஜோக் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜோக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜோக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலான இங்கே நம்ம பார்க்குற ஜோக்ஸ் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, இந்த ஜோக்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம்னா, ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு தான் செட் ஜோக்குன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ எப்பயுமே ரியாக்டில் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அப்டேட் பண்ண முடியாது. செட் ஜோக்குன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு ஸ்டேட் ப்ளஸ் அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபஸ்ட்டு நல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியலாக எந்த ஜோக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட் ஆஃப் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இது ஒரு ஏசிங்க் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஏன் ஏசிங்க்னா இப்போ நம்ம ஏபிஐக்குலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ அது வந்து ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துடாது. சில நேரம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ண. ஸோ அந்த மாதிரி சில நேரம் இப்போ டைம் எடுத்துக்கும் போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் டேட்டாவும் ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்க் அவைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏசிங்க்குன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிங்கன்னா நம்ம உள்ளே வந்து அவைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கான்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இப்போ அவைட் ஆஃப், ஸோ இப்போ வெயிட் பண்ணோம் ஃபெச் நம்ம ஏபிஐக்குலேருந்து ரெஸ்பான்ஸ் ஃபெச் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபெச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த ஏபிஐயோட யூஆர்எல் வந்து நீங்கள் வந்து தரணும். ஓகேங்களா? ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூஆர்எல் வந்து தரேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவைட் ஃபெச் ஆஃப் சொல்லிட்டு கொடுத்து அந்த யூஆர்எல் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்ஸில் வந்து ஜேசனாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக வந்து மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்ட் ஆஃப் டேட்டா ஈக்குவல் டு அவைட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஜேசனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபெச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதில் இருந்து அந்த ஜோக்ஸுன்ற அந்த பர்டிகுலர் ஜோக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஜோக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டேட்டா டாட் ஜோக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜோக் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த ஜோக்குன்ற இந்த ஸ்டேட்டில் நம்ம ஏபிஐக்கிலேருந்து எடுத்த ஜோக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஜோக் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஜேஎஸ்எக்ஸ் கோட் வந்து ரைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு H1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜோக் ஜென்ரேட்டர் யூஸிங் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அவுட்புட்டில் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ ஏன் நம்மளுக்கு வரல இப்போ? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜோக் அந்த காம்போனண்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஜோக் ஜென்ரேட்டர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் போட்டிங்கன்னா ஜோக் ஜென்ரேட்டராக யூஸிங் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணோம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டனில் என்ன டெக்ஸ்ட் வரப்போகுதுன்னா கிளிக் டு ஜென்ரேட் ஏ ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டனை அவங்க கிளிக் பண்ணும்போது எந்த மெத்தடு ட்ரிகர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது கெட் டேட்டான்ற அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜோக்கை வந்து செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பட்டனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ கடைசியாக வந்து ஜோக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம ஒரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதில் வந்து நம்ம ஜோக்கை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஜோக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் போய் பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ஜோக்ஸ் வந்து எனக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இப்போ பார்க்க வந்து நம்மளுக்கு இது நல்லா இல்லை. ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஆப் டாட் சிஎஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
main.jsxல வந்து ஃபஸ்ட்டு நம்ம app.css வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆஃப் இப்போ ./app.css அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ app.css இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணால் நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து அந்த வெப்சைட் வந்து பார்த்துட்டே கோட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு. ஸோ சிஎஸ்எஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஸோ இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்கான ஸ்டைலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பேடிங் ஈக்குவல் டு அதுவும் வந்து 0 வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் மின் ஹைட் வந்து கொடுக்கலாம். ஸோ மின் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 VH எப்பயும் கொடுக்குற மாதிரி 100 VH வந்து கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து 232323 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலர் வந்து F3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஈக்குவல் டு ஏரியல் சான்ஸ் செரிஃப் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இப்போ எப்பயுமே நம்ம கொடுக்குற மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜோக் ஜென்ரேட்டர் வந்து சென்டரில் வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம H1க்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ H1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு 3 rem அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் ஈக்குவல் டு 2 rem அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த H1க்கும் வந்து கீழே இருக்க பட்டனுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஒரு 700ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ H1க்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டனுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பட்டனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஒரு 111 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் டார்க்காக ஒரு பிளாக் கலர் வந்து ஆட் ஆயிடுச்சு நம்ம பேக்ரவுண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்டர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பார்டர் வந்து நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா பார்டர் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை இந்த பட்டனுக்கு. ஓகே, இப்போ பேடிங் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு இப்போ டாப் அண்ட் பாட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.8 rem வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 rem வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு ஒரு 8 px வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும் அந்த எட்ஜஸ்லாம் வந்து. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு 1.1 rem வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் நம்ம H1க்கு ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டு அதுக்கு நம்ம 700 ஆட் பண்ணோம். இதுக்கு வந்து 600 போதும். ஸோ கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ டிரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு ஒரு பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் 0.2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பாட்டம்க்கு வந்து ஒரு கொஞ்சம் மார்ஜின் தேவை. ஏன்னா இந்த ஜோக் வந்து பாருங்கள் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்குது இந்த பட்டனோட. ஸோ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் மார்ஜின் வந்து தேவை. ஸோ 2 rem அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பாட்டம் மார்ஜின். ஓகேவா? ஸோ இப்போ பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ பட்டனை ஹாவர் பண்ணும்போது மட்டும் நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பட்டன் ஹாவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து #444 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பட்டனை ஹாவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜோக் கார்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ 3வது இந்த ஜோக் வந்து கண்டெயின் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ இந்த ஜோக் கார்டுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜோக் கார்டு பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு நம்ம #2D அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு இந்த கலரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு #F3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அடுத்து வந்து பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 1.5 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டமில். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்கு. ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு 12px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ நம்மளுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டு அப்புறம் ஒய் கோஆர்டினேட்டு ஸோ 04px அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளர் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24px ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா RGBA அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 0,0,0, ஆல்ஃபா கலர் வந்து 0.2 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சட்டிலான ஒரு ஷேடோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு ஒரு 1.2 ரெம் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ மேக்ஸ் வித் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 600px வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பெருசானாலும் நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, இப்போ மார்ஜின் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் ஈக்குவல் டு டாப் அண்ட் பாட்டமில் வந்து நம்மளுக்கு 0 மார்ஜின். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பட்டனுக்கு வந்து பாட்டம் மார்ஜின் ஆட் பண்ணதுனால ஸோ இதுக்கு வந்து நம்ம மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டமில் தேவையில்ல. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கரெக்டாக சென்டர் ஆகிக்கும் ஆட்டோ நம்ம ஆட் பண்ணதுனால. ஓகேவா? ஸோ வேர்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ பிரேக் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணால் ஸோ வேர்டு வந்து இந்த கண்டெய்னர் விட்டு கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் அதுவே பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனில் வந்து அதுவே வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து இப்போ நான் ஜென்ரேட் ஜோக்கை கிளிக் பண்ணால் பக்காவாக வந்து நம்மளுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ப்ராஜெக்ட் வந்து நான் கோட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.